திருப்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இதோட டேஸ்ட் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்பவுமே பர்ஃபெக்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்துல 2 கப் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியில 12 வத்தல் எடுத்திருக்கேன். இது அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பேஸ்ட் அரைச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல 50 ml எண்ணெய் 50 ml நெய் சேர்த்துட்டு ஓல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ இதோட 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதோடய 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இதோடய 2 மீடியம் சைஸ் தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துட்டு தக்காளி சுருள வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேவருக்காண்டி 2 பச்சை மிளகா, 3/4 கிலோ சிக்கன், 50 ml தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனோட கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதோட நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அந்த அரிசி சேர்த்துக்கோங்க. சிக்கன்ல இருந்து தண்ணியே 2 கப் இருக்கும். எக்ஸ்ட்ரா 1 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதே போல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசிக்கு மேல ஒரு லேயர் மட்டும் தண்ணி இருக்கணும். அந்த டைம்ல தம் போட்டுக்கோங்க. தோசைகள் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு 15 நிமிஷம் தம் போட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட்ல விட்டுருங்க. பிரியாணி சூப்பரா தயாராயிரும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.